கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை நம்பி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் நல்ல செல்வ சீமாட்டிகளாக ஆண்டவர் மாற்றுவாராகன்னு சொல்லி நான் நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். சரி, நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய கால்களை மான் கால்களின் கால்களை போல மாற்றுவாரா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு முட்டி வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, கால் நடக்க முடியலை, கால் பரிச்சலை பற்றி பிடிக்குது, கால் எனக்கு நமைச்சல் எடுக்குது, என்னுடைய உள்ளங்காலில் ஆணி இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு என்றெல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு கால்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுடைய முழு சரீரத்தையும் சுமக்கிறது அவனுடைய கால்கள் தான். ஸோ அவனுடைய முழு சரீரத்தையும் முழு அவயவங்களையும் சுமக்கிறது இந்த கால்கள். அதனால கால்கள் இருக்கிறதுல யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த மான்களுக்கு தான். அதனாலதான் இருக்கிறதுல பெஸ்டான கால்களை உங்களுக்கு பொறுத்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றுவேன் என்று சொல்றாரு. மான்கள் நடக்கிறத நீங்க பார்க்க முடியாது. மான் தாவி 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 தான் துள்ளி 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 ஓடும். அதான் மான்கள். நம்ம துள்ளி துள்ளி போனோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளால நம்மளால அதுக்கு மேல போகவே முடியாது. இந்த மான்கள் அப்படி இல்லை, தாவி தாவி துள்ளி அப்படி ரொம்ப ஃபாஸ்டா போகும். இன்னைக்கு பலவீனத்தோடு இருக்கிறவங்களுடைய முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி கால்களையும் கரடுகளையும் பலன் கொள்ள வச்சு வழங்காதவங்க கால்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்க பண்ணுகிறார். எல்லா வாத நோய்களை கர்த்தர் மாற்றி உன்னுடைய கால்களை மான் கால்களின் கால்களை போல மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வார். அது மட்டும் இல்ல, உன்னை உயர்ந்த ஸ்தலங்கள்ல தூக்கி நிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா விழுந்து கிடக்கிற உன்னை தூக்கி நிறுத்துவேன்னு சொல்றாரு. நீ கடன்ல விழுந்திருக்கலாம், அவமானத்துல விழுந்திருக்கலாம், பஞ்சத்துல விழுந்திருக்கலாம், தரித்திரத்துல விழுந்திருக்கலாம், வியாதியில விழுந்திருக்கலாம். நீ விழுந்து கிடக்கிற உன்னை தூக்கி உயர்ந்த இடத்துல நிலைநிறுத்துவேன்னு சொல்றாரு. ஆமீன் சொல்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற பண்ணுவாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் மணிகண்டன் ஃப்ரம் விருதுநகர். நான் அரசு துறையில் பணிபுரிந்து வந்தேன். புதிய இடத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டு பொறுப்பு எடுக்கும்போது அந்த இடத்தில் இருந்தவர் கணக்கை ஒப்படைக்கும் போது ரூபாய் 60,000 குறைவாக இருந்தது. அவர் சில மாதங்களில் தருகிறேன் என்று சொன்னதால் நம்பிக்கையின் பெயரில் கையெழுத்து போட்டு பொறுப்பை ஏற்றுவிட்டேன். அந்த நபர் பணத்தை இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி வந்தார். மேல் அதிகாரிகள் என் மீது 1996ஆம் ஆண்டு குற்ற வழக்கை பதிவு செய்து வழக்கை தொடர்ந்து விட்டார்கள். 30 ஆண்டுகளாக என் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வாய்தா மேல் வாய்தா அனுப்பி வழக்கு நடந்து கொண்டிருந்தது. நீதிமன்றத்திற்கு செல்லும் நாள் அன்று காலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களின் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டேன். சகோதரர் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, உங்கள் மேல் போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் இயேசு மூட்டை கட்டி போட்டுவிட்டார், நீ விடுதலை பெறுவாய் என்று சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்தது. நீதிமன்றத்திற்கு சென்றேன். என்ன நடக்குமோ என்ற கலக்கத்துடன் வெளியில் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் சகோதரர் வழங்கிய மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை செல்போன் வழியாக மீண்டும் கேட்டேன். மாலை 5 மணிக்கு என் பெயரை சொல்லி அழைத்தார்கள். நீதிபதி அவர்கள் உங்களை விடுதலை செய்கிறேன் என்று ஒரே வார்த்தையை மட்டும் சொன்னார். 30 ஆண்டுகளாக என் மீது குற்றம் சுமத்தப்பட்ட வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் அன்றைய தினமே என் வாழ்வில் நிறைவேற்றி விட்டார். இந்த மங்கள வார்த்தையில வருகிற சாட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத சாட்சிகள். நாங்க ஒரு சிலர் தான் வாசிக்கிறோம். பாருங்க, அன்னைக்கு மங்கள வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல் போடப்பட்ட வழக்குகளை ஆண்டவர் மூட்டை கட்டி வீசிட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு பார்த்து வாய்தா வறுத்து இந்த 30 வருஷ வழக்குக்கு அந்த சகோதரர் மணிகண்டன் போய் நீதிமன்றத்துல நிற்கும் போது
நீதிபதி ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, உங்களை நான் விடுதலை செய்கிறேன். வழக்குக்கு முடிவு வந்தது. 30 வருஷ அந்த அலைச்சலுக்கு கர்த்தர் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு முடிவு கட்டினார். உங்களுக்கும் எத்தனை வருஷமா என்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்பான சகோதரன் மணிகண்டனுக்கு 30 வருஷ வழக்குக்கு மங்கள வார்த்தை மூலமாக விடிவு கொடுத்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை வருஷமா கால்கள் பலவீனமா இருக்குதோ, எழும்பி நிற்க முடியாம இருக்காங்களோ, ஏதோ தள்ளாடி தள்ளாடி தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலம் இன்றைக்கு அவர்களுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளட்டும். நீர் சொன்ன வசனத்தின்படி இவர்கள் கால்களை மான் கால்களைப் போல மாற்றி துள்ளி குதித்து எழுந்து நடந்து நின்று தங்களுடைய பணிகளை செய்யட்டும். தேவாலயத்திற்கு போகட்டும், வேலைகளுக்கு செல்லட்டும், கல்லூரிக்கு செல்லட்டும். தங்களுடைய பணிகளை இனி பொறுப்பாய் கவனிக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்குவதாக. நீ சொன்ன இந்த மங்கள வார்த்தையின்படி மான் கால்களின் கால்களைப் போல மாற்றி அவர்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏற்றி நிறுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.